நீங்கள் வந்து ஆலய ஆராதனைகளை டிவி நிகழ்ச்சிகளில் பார்த்துக்கலாம். காணிக்கைக்கு தசமபாகம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஊழியத்துக்கு அனுப்புனா போதுங்கிற மாதிரி அவர் அந்த ஒரு கருத்தில் பேசிகிட்டு இருந்தார். அது என்னுடைய மனதை உடைத்தது. அப்போது நான் என்ன நினச்சேன்னு சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே போதுங்க. அப்போ அந்த மகனேனா மரியாள்கள் வந்து அந்த இயேசுநாதருடைய கல்லறையை பார்க்க வேண்டும் என்று ஓடினார்கள். ஒரு முறை மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிப்போம். இயேசு இயேசுநாதர் வந்து ஆலயத்துக்கு போய் என்ன பண்ணாருங்க, ஆலயத்தின் முன்பாக உட்கார்ந்திருந்து காணிக்கை போடுகிறவர்களை பார்த்து கொண்டிருந்தார்னு சொல்லி இந்த வேதாகமம் சொல்லி. அப்போ இயேசுநாதர் வந்து ஆலயத்திற்கு முன்பாக வந்து உட்கார்ந்து நம்ம எங்கெங்கே எத்தனை பேர் வர்றோம், எவ்வளோ வேலைகளை விட்டுட்டு வர்றோம்னு சொல்லி அவர் பார்த்து கொண்டிருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்துட்டே இருக்கிறார். ஒருவேளை நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருமண காரியம் நடத்துகிறோம். திருமண காரியம் நடத்தும்போது எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், போய் பத்திரிக்கை கொடுக்குறோம். எல்லாருக்குமே வீட்டில் போய் எங்கள் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், அழைப்பு கொடுக்குறோம். எல்லாரும் கண்டிப்பாக வந்துடுங்க, குடும்பமாக வந்துடுங்க, தனியாக வரக்கூடாது, குழந்தை குட்டிகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறோம். அப்போ அவங்க கல்யாண பத்திரிக்கையில் பார்த்துட்டு லைவ்னு போட்டிருக்கு, இது டைரக்ட் டெலிகாஸ்ட் நடந்துட்டு இருக்குது, அதனால் நாங்கள் வீட்டில் உட்காந்துட்டே டிவியில் பார்த்துக்குறோன்னு சொல்லி யாருமே கல்யாணத்துக்கு வராமல் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? லைவ் ப்ரோக்ராம் போடுறாங்க, எல்லா ப்ரோக்ராமும் நம்ம டைரெக்டாக பார்க்குறோம். பார்க்கும் பொழுது நம்ம வீட்டில் உட்காந்து லைவாக பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னால் திரும்ப அவங்க முகமாக வந்து ஏன் என் கல்யாணத்துக்கு வரலன்னு சொல்லி கேட்கும் பொழுது நாங்கள் உங்கள் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தோம், எல்லோரும் வந்ததையும் பார்த்தோம், ஆனால் அது வந்து நாங்கள் லைவில் பார்த்தோன்னு சொன்னால் நம்ம ஒத்துக்குவோமா? இயேசுநாதர் வந்து ஆலய ஆராதனைக்கு வந்து அவர் வந்து நம்மளை வந்து 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம ஜெபம் பண்ணுற ஜெபம் வந்து கடவுள் என்ன பண்ணுறாருங்க, காதில் கேட்டுட்டு இருக்காரு, கண்கள் பார்த்துட்டு இருக்காரு. எனவே நம்ம வந்து ரொம்ப ஒரு ஆலய ஆராதனைக்கு செல்வது வந்து